முதல்ல அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். வெள்ள நிவாரண நிதியில மத்திய அரசு மாநில அரசும் சண்டை போக்க நிறுத்திட்டு நான் யாரும் சண்டை போடல. நான் 2 நாளா அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. முதல்ல பேரிடரே இல்லைன்ட்டாங்க. இப்ப பேரிடர் பார்க்க வந்திருக்காங்க. பார்க்கட்டும், பார்த்து அவங்க ஆய்வு செய்யட்டும். ஆய்வு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா அறிவிப்பாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அதான் ஆய்வு பண்ணுவாங்க. இன்னைக்கு முழு நாள் ஆய்வு பண்ண போறாங்க. இப்ப ரிவ்யூ மீட்டிங்ல போயிட்டு இருக்கா. கலெக்டர் ஆபீஸ் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டு களத்துக்கு போய் ஆய்வு பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். அவங்க முதல்ல அறிவிக்கிட்டுங்க. இதோட ஐயா நல்லக்கண்ண அவர்களுக்கு என்னுடைய இந்த வருடம் வந்து சந்திக்கிறது. இன்னைக்கு அவர் சந்திச்சு அவருக்கு என்னுடைய 99 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன். அவர் இந்த நேரத்தில் கூட அவர் வந்து தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவர், ஸ்ரீபெரும்புதூர் பகுதியை சேர்ந்தவர். அந்த பகுதி மக்களை போய் பார்த்தீங்களா, அவங்களுக்கான நிவாரண பணிகள்லாம் நடந்துச்சான்னு இப்பவும் அவர் அந்த கோரிக்கை தான் எனக்கு வச்சிருக்கிறாரு. அண்ணன் ஐயா அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.